வணக்கம். இன்றைக்கி நம்ம அல்கோமைண்டில் ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பொறுத்த மட்டிலும் இது ஒரு கஸ்டம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது ஒரு பை டிஃபால்ட்டாக அல்கோமைண்டில் இருக்காது. யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணி இதை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை நியூ ஸ்ட்ராட்டஜி எது இருந்தாலும் நம்ம ஆர்டர் போட்டோன்னா அதோடைய எம்டிஎம் ஜென்ரலாக பை டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ வருதோ P&L அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த புது ஃபீச்சர்ஸ் மூலமாக நமக்கு தேவையான அளவு எம்டிஎம் ப்ராஃபிட், எம்டிஎம் லாஸ் மற்றும் நம்ம ட்ரைலிங்லேருந்து எல்லாமே நம்ம அதை உருவாக்கி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸல் வச்சுருக்கேன். இந்த எஸ்எல்ல நான் ஆல்ரெடி எஸ்எல் பாயிண்ட்ஸ் ஒரு 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் ஒரு 40 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு எம்டிஎம் டார்கெட் எம்டிஎம் ஸ்டாப் லாஸ் ஒரு -2000 வந்ததுன்னா கட் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் 2000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் எத்தனை லாட் என்ட்ரி வரணுன்றோம் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 5 லாட்ஸ் போட்டுக்கிறேன். அதே போல் ட்ரைலிங் ஒரு 20 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி நான் இதில் ட்ரைலிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் என்ட்ரி எப்படி கொடுக்கறதுன்றதை பார்ப்போம். இப்போ வரையும் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த எக்ஸலை லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எந்த பொசிஷனுமே இல்லை. நான் டைரெக்டாக போயிட்டு என்ட்ரின்ற இடத்துல சிஇ என்ட்ரின்ற இடத்துல 1 கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு லாட் ஆர்டர் என்ட்ரி ஆகிருக்கு. ஒரு லாட் ஆர்டர் 175 குவான்டிட்டி என்ட்ரி ஆகிருக்கு. இதுதான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ இது ஒன்ஸ் நான் ஒன்றுன்னு டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும். இது கூகுள் ஷீட்டுன்றதுனால நம்ம மொபைல் மூலமாகவே கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நமக்கு என்ட்ரிஸ் கிடச்சிடும். அதே போல் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம சி எக்ஸிட்ன்ற இடத்துல 1 கொடுத்துட்டு வெளியில் டைப் பண்ணோன்னா வெளியில் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஆர்டர் புக்கை பார்க்குறோம். கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தது, ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கு. இப்போது நம்ம பிஇ சைடு என்ட்ரி கொடுக்கணுன்னா பிஇ சைடு 1ன்னு டைப் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பிஇ சைடு நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கு 175 குவான்டிட்டி. இதே போல் நமக்கு மார்க்கெட் மேலே போக நமக்கு ட்ரைலிங் நம்ம மேனுவலாக பண்ணணும். சில பேர் நான் மேனுவலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வசதியும் இதில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒரு 1000 ரூபா இருந்தாலும் 2000 ரூபா இருந்தாலும் எவ்வளோ வேணுமோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ப்ராஃபிட் செட் பண்ணிக்கலாம். அதே போல் கஸ்டம் மேட், அதாவது கஸ்டம் ரெக்குயர்மெண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எக்ஸல் ஷீட் மூலமாக, கூகுள் ஷீட் மூலமாக நம்ம பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆர்டர் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆர்டரை நம்ம எக்ஸிட் பண்ணாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ரைலிங் ஆகணும்னா கூட இது ட்ரைலிங் ஆகிறதுக்கு உண்டான எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இந்த எக்ஸல் மூலமாகவே நம்ம பண்ணிக்க முடியும். இது பியூர்லி இண்டிவிஜுவல் பை இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற ஒரு கஸ்டம் பேஸ்டு ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணி தருவோம். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பொசிஷன் ஓடிட்டுருக்கு. சப்போஸ் இந்த புட்டை நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு பி எக்ஸிட்ன்ற இடத்துல 1 டைப் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். பொசிஷன் எதுவும் இருக்காது. இதே அடிப்படையில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ 20 ரூபா ஏறுறது பதில் 10 ரூபா மேலே ஏறிச்சுன்னா 5 ரூபா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இதில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இப்போ நான் திரும்ப சிஇ என்ட்ரி 1 கொடுத்துருக்கேன். சிஇ என்ட்ரி 1 ஆகிருக்கு. அதே போல் இதுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லேருந்து எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எம்டிஎம் ப்ராஃபிட் எல்லாமே இதில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ சிஇ என்ட்ரி இன்னொரு தடவை எக்ஸிட் கொடுத்துருக்கேன். எக்ஸிட் கொடுத்த உடனே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் எக்ஸிட்டோ இல்லை ட்ரைலிங்கோ எல்லாமே மாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்படுறவங்க இதை எங்களை காண்டாக்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணிக்கொள்ள முடியும். நன்றி.